மற்ற ஃபங்க்ஷன்லலாம் வந்து நம்ம அடுத்து பேச போகிறோம் போது நம்ம என்ன பேசணும் இது பேசணும் நேரம் வேற குறைவாக இருக்கு இது ஓடிட்டு இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு முன்னாடி ராதிகா மேம் பேசுகிறதுனால அவங்க என்ன பேச போகிறாங்களோ அதில் என்னெல்லாம் இருக்குமோ இதில் என்னெல்லாம் வருமோ ஹெட்லைன்ஸான்ற ஒரு பதட்டத்திலே பார்த்துட்டு அதனால நான் என்ன பேசணுங்கிறதே யோசிக்கவே நான் மறந்துட்டேன். ஆம், ஆ, தாய்க்கிழவி வெற்றி கொண்டாட்டம். முதல்ல இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பும் வெற்றியும் கொடுத்த தமிழக மக்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருடைய கதையாக நீங்கள் கொண்டாட ஆரம்பித்ததும் அதை பற்றி வெளியில் வந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தும் அதுதான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக ரீச் ஆகியிருக்கு. பட் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஷ் ஷோ. நாங்கள் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணது இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறதுன்னு போது ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போடுவோம், மீதி அவங்க பார்த்துப்பாங்க கலை அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் ப்ரெஷ் ஷோ வந்து ஃபேமிலி ஷோவாக ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது தான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள்லாம் கொடுத்த வரவேற்பும் நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு.